ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆனால் நான் குக் பண்ணல, ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணுறாங்க. அதை தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருந்துச்சு, ஸோ அதனால் நான் குக் பண்ணல, அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரப்போவே அப்படியே ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, ஸோ அப்படியே குக் பண்ணிகிட்ருக்காங்க. சாலமன் ஃபிஷ் தான் கிடச்சிது, ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க குக் பண்ணுறது இப்போ குக் பண்ணுறதில்ல, நான் கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே அவங்க எனக்கு பண்ணி தந்திருக்காங்க. ஈவன் ஃபிஷ் குழம்பு பண்ணுறதுக்கு சொல்லி தந்ததே அவங்க தான். அவங்களுக்கு மீன் குழம்பு அப்புறமா சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சாம்பார் வந்து வீக்லி 7 days வச்சாலும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மீன் குழம்பு வாரத்தில் 7 நாள் வச்சாலுமே அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து மீன் குழம்பு கல்யாணம் பண்ண புதுசில் அந்த அளவுக்கு எனக்கு வைக்க தெரியாது. கொஞ்சம் இதுதான் நான் சமையல் பண்ணுறது கொஞ்சம் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் மீன் குழம்புலாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அந்த புதுசில் இவங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குன்றப்போ எனக்கும் மீன் குழம்பு பிடிக்கும். பட் அவங்க தான் எனக்கு சொல்லி தந்தாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி தந்தாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்குன்னு. அப்படி கற்றுக்கிட்டதான் நான் அந்த மீன் குழம்பு பண்ணுறது. அப்புறம் நான் ரெகுலராக அப்படி பண்ணி பழகிக்கிட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பிடிக்குமோ அது இல்லாமல் அதுக்கப்புறம் நான் வந்து கூகுளில் அந்த டைமில் வந்து ப்ளாக் நல்லா ரீட் பண்ணுவேன். அப்படி ரீட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தேடி படித்து அப்படி தான் நான் கற்றுக்கிட்டது. குக்கிங் பொறுத்தளவில் நான் அப்படி தான் லேர்ன் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் நிறையவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு முன்னமே எனக்கு அந்தளவு குக்கிங்லாம் இல்லை. எனக்கு அந்தளவு குக்கிங் தெரியாதுன்றதுனால அவங்களும் என்னை எதுவுமே சொன்னதும் இல்லை. சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லவே நானே இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் பண்ணிப்பேன். அப்புறம் அப்படி இல்லை, அவங்களுக்கு சாம்பார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுன்றது அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு சில காய் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி நானே கற்றுக்கிட்டேன். அவங்களும் சொல்லி தரவே நானும் கற்றுக்கிட்டேன். அப்படி தான் நான் குக்கிங் கற்றுக்கிட்டது. அதே மாதிரி அப்போ நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். பெருசாக நாங்கள் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டதில்ல. அதாவது அந்த மேரேஜ் முடிஞ்ச புதுசில் நான் சொல்கிறேன். அப்போல்லாம் பெருசாக நாங்கள் ஹோட்டலுக்கெலாம் போனதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க்குமே ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஈவன் சாட்டர்டே கூட அவங்களுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்புறம் சண்டே வந்து அவங்களுக்கு ஹாஃப் டேயாவது அவங்களுக்கு லேப்டாப் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வெளியே போகிறது இல்லை. நான் வீட்டில் தான் சமையல் பண்ணுவேன். நான் ஏதோ சமையல் பண்ணுறது அவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அந்த ஒர்க்கு முடிஞ்சு வேறு ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சாட்டர்டே லீவ் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு வந்து சாட்டர்டே, அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ எனக்கு சாட்டர்டே இருந்துச்சு. அப்போல்லாம் அவங்க சாட்டர்டே குக் பண்ணி இதே மாதிரி தான் ஃபிஷ் குழம்பு வச்சு எனக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு அல்டர்னேட்டிவ் சாட்டர்டேஸ் வந்து ஒர்க் இருக்கும். அவங்க லீவில், அவங்களுக்கு எல்லா சாட்டர்டேமே லீவ் தான். அப்போ வீட்டில் இருந்தாங்க. அப்போ எனக்கு பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அந்த நேரம் நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது உனக்காக அவங்க பண்ணி எடுத்துகிட்டு வரல, அவங்க பாப்பாக்காக தான் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா வந்ததுக்கு பிறகு பாப்பாவை தான் டேக் கேர் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, இப்போ வரைக்கும் அவங்க எனக்கு குக் பண்ணி தருவாங்க. எனக்கு முடியலைனாலும் இல்லை சாட்டர்டே மேக்ஸிமம் அவங்க எனக்கு பண்ணி தருவாங்க. அந்த ஒன் டே அவங்க நீ ரெஸ்டடுன்ற வரைக்கும் அவங்க பண்ணி தந்து இன்னொருத்தவங்க பண்ணி தந்த சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அப்படி அந்த மாதிரியே நாங்கள் பழகிக்கிட்டோம். அப்படி தான் நான் குக்கிங் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது. இப்போவும் அப்படி தான், ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும். இங்கே வந்துமே இங்கிலீஷ் ஃபுட் எல்லாமே சில நேரத்தில் அவங்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆஃபீஸில் சாப்பிட்றது, அப்புறம் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா சாப்பிட்றது, அப்படிலாம் இருக்கவே வந்து சொல்லுவாங்க இது நல்லா இருந்துச்சு. சில பேர் வந்து கொண்டுட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கு லன்ச் டைமில், அப்போ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சாப்பிட்டுட்டு வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி அந்த பிரிட்டிஷ் ஃபுட் அந்த மாதிரி தான் இன்றைக்கி அவங்க கொண்டு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கக்கிட்டே ரெசிபி வாங்கிட்டு வருவாங்க. ஒய்ஃப் கிட்டே ட்ரை பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு, அந்த பிரிட்டிஷ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்போது அவங்களுமே ஒரு சில இதெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த ஃபுட்டு அப்படின்ற இதெல்லாம் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஆனால் ஃபஸ்ட் ட்ரையலெல்லாம் வருமானலாம் அப்படிலாம் இல்லை, நிறைய வாட்டி ட்ரை பண்ணி அப்படி தான் நானே கற்றுக்கிட்டேன். அப்படி தான் எங்களோட குக்கிங் இது வந்துச்சு. நானும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் மேக்ஸிமம் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்தளவுக்கு குக்கிங் தெரியுமானா எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு இது இல்லை. என்னோட ஹிஸ்ட்ரியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால அவங்களும் அதை புரிஞ்சிக்கிட்டு என்னை வந்து குக் பண்ணுறது எல்லாமே அதுக்கப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் எனக்கு எஃபர்ட் போட்டு சொல்லித்தந்து அப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். அப்படியே இங்கே அவங்க ஃபிஷ்ஷும் வாஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் மசாலா எல்லாமே அரைச்சி வச்சுட்டாங்க. அதோடு சேர்ந்து கூட போகிறதுக்கு மாங்காய், அப்புறம் இன்றைக்கி முருங்கைக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ முருங்கைக்காய், அப்புறம் சில்லிஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே புளி ஊற வச்சுட்டாங்க. இதெல்லாம் போட்டு இனி மீன் குழம்பு ரெடி பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலாக அதை டின்னருக்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க.
அப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம் எல்லாம் எப்படின்னா மார்னிங் எனக்கு நல்லா வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கும் போகணும். 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது 2 பேருக்குமே சீக்கிரமாகவே அந்த டைமிங்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ குக்கிங் எல்லாம் மேக்ஸிமம் அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த குக்கிங் ஸ்மெல் வந்தாலே நான் ஃபுல்லாக வாமிட் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அவங்க தான் எப்போவுமே மார்னிங் குக்கிங் அவங்க தான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன பேக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கும் பேக் பண்ணியும் வச்சுருவாங்க. பேக் பண்ணி என்ன வச்சுருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் என்ன இன்றைக்கி குக் பண்ணியிருக்காங்க, என்ன பேக் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரிய வரும். அப்போது அவங்களும் லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். லஞ்ச் வந்து அங்கே ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு லஞ்ச் வேண்டாம். எனக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே எனக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சீக்கிரமாக இவங்க என்ன ட்ராப் பண்ணிட்டு போகிறனால கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. நான் வந்து காலையில் எழும்பி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் என் வேலையாக இருக்கும். அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படி கிளம்பி போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போவும் நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க தானே குக் பண்ணியிருக்காங்க, அந்த டேஸ்ட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியாது. கேட்டாலும் இன்றைக்கி என்ன கொண்டு வந்தேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அப்போ டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் என்ன குக் பண்ணியிருக்காங்கன்னே தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறது, அப்புறம் இப்படி நம்மளுக்கு அவங்க குக் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு மட்டும் நான் பண்ணுவேன். டின்னருக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவேன், அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. சில நேரத்தில் 2 பேரும் சேர்ந்தே வருவோம். அப்படி இருக்கவே அப்போ நான் குக் பண்ணுவேன். இப்படி தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் பசங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து பசங்களுக்கு அப்புறம் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். பசங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அந்த பேபி ஃபுட்டெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் அது டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. பசங்க வந்ததுக்கு பிறகு நல்லாவே ஹோட்டல்ஸ்க்கெலாம் போக ஆரம்பித்தோம். பசங்க கூட நல்லா வெளியே போகிறது அதெல்லாமே வந்துடுச்சு. பசங்க வந்ததுக்கு பிறகு எப்படி சொல்லதுக்கு அது ஒரு ஜாலியான ஒரு லைஃபு. அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஃபுட் பண்ணுறது, அப்புறம் நம்மளுக்குன்னு தனியாக பண்ணுறது, அப்படிலாம் இருக்கவே ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுக்கு பிறகு அவளுக்கு ஸ்கூலுக்கு என்ன பேக் பண்ணலாம், என்ன லஞ்ச் பாக்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு அதெல்லாம் அது ஒரு தனியாக போயிட்டு இருந்துச்சு. அவள் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ அவளோட ஸ்கூலில் நிறைய நார்த் இந்தியன்ஸ். ஸோ அவங்க வந்து எல்லாருமே மேக்ஸிமம் சப்பாத்தி, ரேப் அந்த மாதிரியெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அதனால் அவளுக்கும் அந்த மாதிரி இவளுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்பாத்தி எடுத்துகிட்டு வராங்க, ரேப் எடுத்துகிட்டு வராங்க, நீங்கள் அதனால் எனக்கு அந்த மாதிரி பேக் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். நான் வந்து ரைஸ் கிளறி கொடுப்பேன். அப்படி மாற்றி எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணுறது. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பெங்களூரில் இருக்கிறப்போ ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மெயினாக இவங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எனக்கு ஃபிஷ் குழம்பு அதெல்லாம் சொல்லி தந்தாங்களே, அதுக்கப்புறம் அவங்க வந்து பெருசாக குக் பண்ண மாட்டாங்க, நான் தான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக மார்னிங்கெல்லாம் குக் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் எதனால அப்படி வந்துச்சுன்னா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு 3rd month வந்து எனக்கு ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. டிஸ்சார்ஜ் மீன்ஸ் அது கொஞ்சம் ப்ளீடிங் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போயிருந்தப்போ டாக்டர் வந்து என்னைய வெளியே இருக்க வச்சுட்டு இவங்களை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க டாக்டர் இவங்க கிட்ட. அப்புறம் 2 பேரும் ஒர்க்கிங்காக தான் இருந்துட்டு இருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. என்ன பேசினாங்க டாக்டர்லாம் தெரியாது. அதுக்கப்புறம்லேருந்து அவங்க என்னையை வந்து குக் பண்ணவும் விட மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து 15 days பெட் ரெஸ்ட் இருக்க சொல்லியிருந்தாங்க அந்த டைமு. ஸோ அப்போ அவங்க வந்து செஞ்சு பெட்லேருந்து கூட எழும்பக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க டாக்டர். அதனால் எல்லாமே சாப்பாடை செஞ்சு எனக்கு பெட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க. நான் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு டாய்லெட் போகிறதுக்கு அந்த மாதிரி டைமுக்கு மட்டும்தான் நான் எழும்புற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் எடுத்து எனக்கு பக்கத்தில் வச்சுட்டு போவாங்க, நான் சாப்பிடுவேன். அப்புறம் அவங்க ஈவினிங் வரது வரைக்குமே பெட்டில் இருக்க அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. நானும் லீவு போட்டுட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டு அப்போதுலேருந்து அவங்க வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் மார்னிங் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. டாக்டர் வந்து எந்திக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. பாப்பா வேணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதனால் அவங்க செய்ய ஆரம்பித்தது. அப்போ ஸ்டார்ட் பண்ணது டில் எனக்கு டெலிவரி வரைக்குமே அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு 7 month 8 month எனக்கு அந்த வாமிட்டிங் எல்லாம் முடிஞ்சு நான் நார்மல் ஆனதுக்கு பிறகு நான் கொஞ்சம் செய்வேன். ஆனால் பெருசாக செய்கிறது கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவாங்க. அந்த 15 days எல்லாம் சுத்தமாக என்னால் எந்திக்கவும் முடியாது. அவங்களே அப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இனிமேல் வந்து செய்யலாம், குக் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அது வரைக்குமே போகக்கூடாது, நான் சொல்கிறது வரைக்கும் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு தான் சொல்லியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னதுக்கு பிறகு கொஞ்சம் பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்ற பயத்தினாலேயே பெருசாக நான் வந்து குக் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அவங்க தான் பண்ணுவாங்க டில் டெலிவரி வரைக்கும். அதுக்கப்புறம் பாப்பாலாம் வந்ததுக்கு பிறகு அவங்க பெருசாக பண்ணுறதில்ல. அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க, நம்மளுக்கு பாப்பா பார்க்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்பப்போ இந்த மாதிரி வெக்கேஷனில் பண்ணுற மாதிரி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணி தருவாங்க, பண்ணுவாங்க. இப்போவும் அது அப்பப்போ கண்டினியூ ஆகும். பசங்களுக்கு ஏதாவது பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க அப்பா வந்து ஏதாவது செஞ்சு தரணும் அப்படின்னு இருக்கப்போ அதுவும் செஞ்சு கொடுப்பாங்க. மெயினாக அந்த ப்ரெட்டில் ஏதாவது ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா அவங்களும் அதாவது பசங்க கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு அப்போ பண்ணுவாங்க. இப்படி தான் எங்களோட குக்கிங் ப்ளஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இவங்க குக் பண்ணுறத பார்த்துட்டு என் மாமியாரும் சொல்லுவாங்க. என்னென்னா ஆக்சுவலாக அவங்க அம்மா அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அப்பாவுமே இப்படி தான் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பண்ணுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க, டேக் கேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. என் பையன் பண்ணுறத பார்க்குறப்போ அவங்க அப்பா பண்ணுறது மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மேபி ஜீன் அவங்க வீட்டில் அப்படி பண்ணியெல்லாம் அந்த மாதிரி பண்ணி அவங்களும் பார்த்து வளர்ந்ததுனால அவங்களுக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது. அவங்க பண்ணுறாங்க போல் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் அப்படி பெருசாக பண்ணி நான் பார்த்ததில்ல. பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ணுவாங்களா, ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க வீட்டில் எப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்பா பண்ணுவாங்கல்ல, அதை அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கும் அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே எங்கள் ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இனி ஃபிஷ் ஃப்ரைக்கும் வச்சுட்டாங்க. ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டோன்னா டின்னர் ரெடி ஆகிடும். நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு போயிடலாம். ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு, கொஞ்சம் நாள் விரதம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சாப்பிடலை. இப்போ தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு. ஸோ பசங்களும் ரொம்ப ஈகராக இருந்துட்டு இருந்தாங்க ஃபிஷ் சாப்பிட்றதுக்கு. எனக்குமே ஆசையாக தான் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆனதுமே. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து டின்னருக்கு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ரைஸ் சாப்பிட்டு போகிறோம்.
எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, நீ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.